इदं सुरूपं तथा वा कलत्रं यशश्चारुचित्र धनं मेरुतुल्यम् मनश्चेन लग्नं गुरोरङ्घ्रिपद्मे ततः किं ततः किं ततः किं ततः किम् आत्मादि स्वयमेव प्रकाशेत किन्तु विषयानुभवம் இந்த இடத்துல விகல்பம் பண்ணுங்க. ஆத்மா சைத்தன்ய பிரகாசா அனுபவா ஜட பிரகாசா ரெண்டுமே சைத்தன்ய பிரகாசமா இல்ல அனுபவம் தான் சைத்தன்ய பிரகாசம் ஆத்மா ஜடம் அப்படின்னு. அதாவது ஆத்மா தானா பிரகாசிக்கக்கூடிய பிரகாசம் சொல்லியிருக்கிறார். ஆனா அந்த அனுபவம்னு ஒண்ணு உண்டாகிறது அது தானா பிரகாசிக்கக்கூடிய பிரகாரம் உள்ளது. இது பிராகாசம் அப்படின்னு யோசிச்சா இல்லை ஆத்மாவும் சரி அந்த அனுபவமும் சரி ரெண்டுமே பிரகாசமாக பிரகாசிக்கக்கூடியது சைதன்ய சுரூபம் அப்படின்னு சொல்றதா இல்ல ஆத்மாதான் சைதன்யம் அந்த அனுபவங்கிறது வெற்றி ரூபம் அது கேடும் ஆத்மாவாதான் அது பிரகாசம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. மூணு கருத்தம் சொன்னாங்க. அதுல முதல் பக்கத்தை விட்டு ரெண்டாவது பக்கத்தை சொல்லும்போது ரெண்டாவது பக்கம் என்னன்னா ரெண்டுமே சைத்தன்ய பிரகாசம் அப்படி. ஆத்மாவும் சைத்தன்ய பிரகாசம் தானே பிரகாசம். ஆத்மா இருந்தா தானா தெரியும், அனுபவம் வந்தால் தானா தெரியும். அப்படின்னா என்னாச்சு இது ரெண்டுமே சொப்பிரகாசம் அப்படின்னு சொன்னதாக இருக்கும்போது செய்யக்கூடிய சுபாவம் கொண்டது. இதுதான் திவ்ய கல்பம். இந்த திவ்ய கல்பத்தில் சொல்ற ஆத்மாக்கு ஸ்வயமேவ பிரகாசேத கிமிதி விஷயானுபவம் அபேட்சேத. ஏன் ஆத்மா தானே பிரகாசிக்கிறதுன்னு சொன்னா அது தான் பிரகாசிக்கிறது விஷயானுபவத்தையும் அபேட்சிக்கிறோம். ஆத்மா ஆனந்த ஸ்வரூபம் தானே, அது தானா பிரகாசிக்க தானே இருக்க விற்பி அபேட்சிக்கிறோம். விற்பி ரூபமான அனுபவத்தை ஆத்மா அபேட்சிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதுதான் தானா பிரகாசிக்கக்கூடியதுதானே. அப்ப चैतन्यस्वभावत्वेपि न आत्मा स्वयं प्रकाशः विशेषे हेतुः वाक्यः. அதாவது ஆத்மா சைத்தன்ய ஸ்வரூபம் நான் ஒத்துக்கிறேன், ஆனா தானா பிரகாசிக்காது, ஸ்வயம் பிரகாசம் இல்லை அப்படின்னு சொன்னா சைத்தன்ய ஸ்வரூபமாக அனுபவத்தையும் ஒத்துக்கிறேன் ஆத்மாவையும் ஒத்துக்கிறேன். ஆனா அனுபவம் ஸ்வப்பிரகாசம் ஆத்மா மாத்திரம் சொப்பிரகாசம் இல்லை அப்படின்னு சொல்றதுக்கு என்ன யுக்தி? சைதன்யம் தானா பிரகாசிக்கக்கூடிய சொல்றது சைதன்யம் சொப்பிரகாசம் அப்படின்னு இருக்கார். ஆத்மா அனுபவம் ரெண்டு. இந்த ஆத்மாவுக்கும் சைதன்யம் தான், அதுல வரக்கூடிய அனுபவமும் சைதன்யம் தான்ங்கிற பக்கத்தை எடுத்து நம்ம பேசுகிறோம். அப்படி பேசும்போது ஆத்மா தானியம் பிரகாசிக்காதுன்னு சொல்றோம். சொன்னா ஆத்மா சைத்தன்யமாக இருக்காலும் கூட சொப்பிரகாசம் இல்லை, ஆகையால தானா பிரகாசிக்காது. நான் கேட்கிறேன் அனுபவம் சொப்பிரகாசம், ஆனா ஆத்மா சொப்பிரகாசம் இல்லை, இதுவும் சைத்தன்யம் அதுவும் சைத்தன்யமாக இருக்கும்போது ஏன் இந்த வித்தியாசம்? என்ன காரணத்தினால ஆத்மா சைத்தன்யமாக இருந்தும் சொப்பிரகாசம் இல்லைன்னு சொல்றதுன்னு கேட்கும். சைத்தன்ய ஸ்வபாவத்தோடு ந ஆத்மா ஸ்வயம் பிரகாசா அத அப்படி சொன்னால் விசேஷே ஹேது வாக்கியா. இப்படி சொல்றவன் ஏன் இந்த விசேஷங்கிறது ஒரு காரணம் சொல்ல வேண்டி இருக்கும். ஹேது வாக்கியம்னா காரணம் சொல்லலாம். நம் சைதன்ய ஸ்வபாவத்தன் ஸ்வயம் பரோட்சா அந்நியதா அபரோட்சா இது வித்தியத்தை. அப்படி சைதன்யம் இல்லைன்னு சொல்லிடும் ஆத்மாவா. அது சைதன்ய ஸ்வரூபமாக இருந்து தானா பிரகாசிக்காது அப்படின்னு சொல்றதை விட அது சைத்தன்யமே இல்லை அப்படின்னு ஆகாகும் போது ஒண்ணு இடம் சொல்லிட்டா பிரசனத்துக்கு இடம் இல்லை, கேள்விக்கு இடம் இல்லை இல்லையா? சமத்வாத்ம இதரேதராபேட்சத்துவம் பிரகாசமே பிரதீபயோரிவார். இப்ப இதுவும் சொப்பிரகாசம் அதுவும் சொப்பிரகாசம், இதுவும் சைத்தன்யம் அதுவும் சைத்தன்யம் அப்படின்னு சொல்லிட்டோம்னா இந்த ரெண்டுக்கும் பரஸ்பரம் அபேட்சையே இல்லை. ஒரு பிரதீபம் ஒரு வழக்கு இன்னொரு வழக்குக்கு எப்படி உபயோகப்படும் உபயோகிக்கிறார். அதை பிரகாசப்படுத்துறதுக்கு இன்னொரு வழக்கு வந்துருக்கு இல்லை, வழக்குக்கு வழக்கு உபயோகப்படாது. அப்ப வழக்கை தவிர இன்னொன்று உபயோகப்படும்.
ஏன்னா இந்த ரெண்டு உலகம் சமானமா இருக்கிறதுனா அந்த மாதிரி சைத்தன்யமே ஆத்மா, சைத்தன்யமே அனுபவம். சைத்தன்யங்கிறது சொப்பிரகாசம்னு சொன்னால் ஆத்மாவுக்கும் அனுபவத்துக்கும் பரஸ்பரம் ஒரு அபேட்சை இருக்காது. மனாபர்ல எதுக்கு அபேட்சைன்னு கேட்கிறதா? அப்போ இந்த ஆத்மசாட்சா்காரத்துக்காக வேதாந்தம் படிக்க யாரும் வரமாட்டாங்க. ஏன்னா வேதாந்தம் சிரவணம் மனனம் நிதித்தியாசனம் பண்ணி ஒரு விருத்தி ரூப சாட்சா்காரம் தானே வரும். இந்த சாட்சா்காரம் ஆத்மாவுக்கு தேவையே படாது. அதான் சொப்பிரகாசம் தானா பிரகாசித்து இருக்க. தானா பிரகாசித்து இருக்கக்கூடிய அந்த ஆத்மாவுக்கு விருத்தி ரூப சாட்சா்காரங்கிறது தேவைப்படுமா? அனுபவம்னு சொல்றது அதுதான் ஆத்மானு தெரியும். அந்த விருத்தி ரூப சாட்சா்காரங்கிறது ஆத்மானுபவம்னு சொல்றது அது ஆத்மாவுக்கு தேவைப்படாது. ஏன்னா இதுவும் சொப்பிரகாசம், அதுவும் சுப்பிரகாசம். இதுக்கு அது வேண்டாம், அது இது வேண்டாம். சொப்பிரகாசமா இல்லாத இடத்துக்கு தான் ஒரு சொப்பிரகாசத்தினுடைய தேவை இருக்கும். ஒரு சொப்பிரகாசத்துக்கு இன்னொரு சொப்பிரகாசம் தேவைப்படாது. இந்த சமத்துவம் இதயேதராகும் பிரகாசமே பிரதீபயோக பிரதி எழுதிகளுக்கு மூணாவது கருத்து என்னன்னா ஆத்மா ஜடம், அனுபவம் சொப்பிரகாசம். வைத்தறிஞர் உண்டான் அந்த சமானத்தான விருத்தி உண்டாகிறது. விருத்தி தான் அந்த சைத்தன்யம் உண்டான், அனுபவம் தான் உண்டாகிறது. அதுதான் சைத்தன்யம், ஆத்மா சைத்தன்யம் கிடையாது. அப்படி சொல்லுவாங்க. திருப்தியோகிகளுக்கு இதுதான் மூணாவது கருத்து. அனித்தோ ஆத்மீது விதிப்பிரகாச ஆபத்தியதே ந ததபிருஷ்ட ததாவித பலசத்தாது பிரமாணம். நீ இப்போதைக்கு ஆத்மா சைத்தன்ய பிரகாசம் இல்லையே, அனுபவம் மாத்திரம்தான் சைத்தன்ய பிரகாசம்னு சொன்னோம் அப்படின்னா நீ இப்ப ஆத்மாவை சொப்பிரகாசமாக ஒத்துக்க இஷ்டப்படல, அது சைத்தன்ய பூர்வமா ஒத்துக்க இஷ்டப்படலைன்னு ஆச்சு. ஆனால் பலாத்காரமாக நீ ஆத்மாவை சைத்தன்ய பூர்வமாக ஒத்துக்க வேண்டிய நிர்பந்தம் ஸ்பஷ்டமான விஷயம். மேலே சொல்லக்கூடிய யுக்தியின் மூலமாக நீ ஆத்மாவை சைதன்ய ஸ்வரூபமாக சைதன்ய பிரகாசமாக அவசியம் சொல்லியே ஆகணும். இல்லாத வேற வழி இது சொல்லி கற்றுக்க. ஆத்மா ஜடம், வரக்கூடிய அனுபவம் தான் சைதன்யம் சொப்பிரகாசம் அப்படின்னு சொல்ல முடியாது. ஆத்மாவை நீ சைதன்ய பிரகாசமாக சொல்லித்தான் ஆகணும். அனிஷ்டோகி நீ உனக்கு இஷ்டம் இல்லாட்டால் கூட ஆத்மா ஏவ சிதி பிரகாச ஆபத்தியது, ஆத்மா தான் அந்த சைதன்ய பிரகாசம் வந்து நிற்கும். வேற வழியில் அதிருஷ்ட பகாவித பலசங்காது பிரமாணத்து. ஏன்னா அப்படின்னா ஆத்மா ஏவான்னு சொன்னா அந்த நீ இன்னொன்னு சொன்னீங்க ஜடப்பிரகாசம் அனுபவம். அந்த அனுபவம் ஜடப்பிரகாசமாக தான் ஆகுமே தவிர அப்படி ஒரு சைதன்ய பிரகாசம் அது சைதன்ய பிரகாசம் ஆகவே ஆகாது. சாட்சா்காரம்னு சொல்லக்கூடிய விருத்தி இருக்கு, அது சைதன்ய பிரகாசம் ஆகாது. ஆத்மா தான் அது பிரமாணஜன்யஸ்தே அனுபவः ததாபி ஸ்வகதேன விசேஷேன பிரதிவிஷயம் விபக்ருதவபாசேன சர்வானுபவ அனுபவைக அனுபவத்வம் அபரம் ஈக்ஷே ந நீலானுபவः பீதானுபவः இது விஷயவிசேஷ பராமர்ச துல்யः ஸ்வகதோ விசேஷः லக்ஷ்யதே. இது பெரிய விசாரார்த்தம். அதாவது ஆத்மாவை சைதன்யஸ்வரூபமாக சொல்ல வேண்டியிருக்கும். அந்த அனுபவம் எது உருவாது அது அப்படி இல்லை அப்படிங்கிறத சாதிக்கிற முடியும். இதுக்கு விசாரம் பண்ணிதான் சாதிப்போம். விசாரத்தின் முடிவு இது இருக்கும். இப்ப நாம பார்ப்போம், உங்களுக்கு இந்த அனுபவம் எதிலிருந்து உண்டாகுது? பிரமாணத்தினால உண்டாகுது. விஷயானுபவம் பிரமாண ஜன்யத்தே அனுபவா. உங்களுக்கு அனுபவம் பிரமாணத்தினாலே உண்டாகிறது. அப்படின்னு பிரகாசம் ஸ்வகதேன விசேஷேன அவகாசத்தால் அன்வைக்கம் பிரதிவிஷயம் பிருகஸ்பிருக அவகாசி. ஒவ்வொரு பிரமாணமும் தன் விஷயத்தில் தனித்தனியாக அனுபவத்தை ஏற்படுத்துகிறது. அப்ப அந்த அனுபவம் வெவ்வேறாக தெரியறதுக்கு தன்னிடத்தில் இருந்த விசேஷமே காரணமாகும். அப்படின்னா என்ன? இது கூட ரொம்ப கஷ்டமான விஷயமா இருக்கும். இந்த கட்டம் இந்த ரெண்டு கட்டம் இருக்கு, ரெண்டு கட்டம் இருக்கு ஒரு இடத்துல. ரெண்டு கட்டம்னா ஒரு கட்டத்துக்கு ஆச்சு இன்னொரு கட்டம் வேறன்னு சொல்லணுமோ இல்லையோ, ஆனா ரெண்டுமே கட்டம் தான்.
ஆனா இந்த கட்டத்தை விட அந்த காட்டம் வேறு அப்படின்னு எதை வச்சு வேறுன்னு சொல்றது, ஏதோ வித்தியாசம் நினைக்கிறது. என்ன வித்தியாசம்னு சொன்னா, இந்த கட்டம் எந்த மண்ணால பண்ணப்பட்டதோ அதை அந்த மண்ணால அது படல, அது பண்ணல, அதனால அது வேற. இது ஏதோ கொஞ்சம் உடம்பு இருக்கு அது அப்படி இல்லை, ஏதோ சொல்வதற்கு வித்தியாசம் பற்றி சொல்வதையே. இப்போ இந்த கடம் அந்த கடத்தை காட்டிலும் வேறு ஆவதற்கு நீங்க கடத்திலேயே இருக்கக்கூடிய கடத்திலேயே இருக்கக்கூடிய ஒரு விசேஷத்தை தானே காண்பிக்கணும். அது மாதிரி வேற ஒரு விசேஷம் பத்தியா, அதனால இந்த கடம் வேற சொல்ல மாட்டேன் இல்லையா. மாட்டுக்கு கொண்டு இருக்கு அதனால இந்த கட்டம் அந்த கட்டத்தை விட வேற சொல்லுவேன் இல்லை. இந்த கட்டம் அந்த கட்டத்தை காட்டிலும் வேறுன்னு சொல்றதுக்கு அந்த கட்டத்துல இல்லாத இந்த கட்டத்துல இருக்கக்கூடிய ஒரு விசேஷத்தை காண்பித்து வேறுன்னு சொல்வது. அது சொல்லலாம். அது இந்த தேசத்துல இது இருக்கு அப்படின்னா அந்த தேசம் கூட இதோட சம்பந்தப்பட்ட விஷயமாகும் இல்லையா. தேச பேதங்கிறது கூட அது இல்லை. தேசம் சொன்னமா இருக்குங்கிறதுனால இது இல்லை. நீங்க ரெண்டு கடத்துல எடுத்துக்கணும்னு வச்சுங்களேன், அப்போ ஒரே தேசமா போடுது. இந்த கட்டத்தை வச்சுதான் தேச பேதம். இப்ப இந்த கரையில இந்த ஒரே எத்தனை கரையில கேட்டா நீங்க என்ன சொல்லுங்க, ஒரே ஒரு கரையில சொல்லுது. ஆனா இந்த பக்கம் ஒரு கட்டம் அந்த பக்கம் ஒரு கட்டம் சொன்னா இந்த கட்டம் வச்சிருக்கிற இடம் வேறு, அந்த கட்டம் வச்சிருக்கிற வேறுன்னு சொல்றது. இந்த வேறுன்னு அந்த தேசத்துல பேர் எப்படி இருக்குதுன்னு சொன்னா கடத்தை வச்சுதான் வந்துது. இந்த கடத்தை இல்லாம நீங்க அதை ரெண்டு கரைன்னு சொல்ல முடியாது இல்லையா. அதனால அது கூட இதை வச்சுதான் நீங்க கண்டுபிடிக்கணும். அதனால இதுலயே இருக்கக்கூடிய ஒரு ஏதோ விசேஷத்தை காண்பிக்கலாம். இதை நீங்க மனசுல வச்சிருக்கோம். இப்படியானால் பிரமாணத்தினால வரக்கூடிய ஒரு அனுபவம் இருக்கு. இந்த அனுபவம் இப்ப கடத்தோடு எனக்கு சொன்ன கட்டுரைக்கு சம்பந்தம் ஏற்பட்டது, பிரமாணத்துக்கு சம்பந்தம் ஏற்பட்டதுன்னு சொன்னா எனக்கு பதானுபவம் ஏற்படும். பதானுபவம் ஏற்படுமா? ஏற்படாது. பதானுபவம் ஏற்படுறது எனக்கு பதத்தோடு கட்டுரைக்கு சம்பந்தம். அதாவது காரணம் வித்தியாசப்படுறது. பிரமாணங்கள் வித்தியாசப்படுறது. பிரமாணம் அதனுடைய காரணங்கள் வித்தியாசப்படுறதாலே அந்த அனுபவம் வெவ்வேறாக உண்டாது. அப்போ அந்த இந்த பதானுபவம் கதானுபவம் இது ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம் என்னன்னு கேட்டா, ஏன் வித்தியாசப்படுறது பின்னமா இருக்குன்னு கேட்டா அந்த ஞானத்திலேயே ஏதோ விசேஷம் இருக்கு அப்படின்னு சொல்லும்படியாக கடத்துல விசேஷம் இருக்கிறாங்க. இந்த கட்டம் அந்த கட்டத்தை காட்டிலும் வேறானது ஏன் அப்படின்னு கேட்டா இந்த கட்டத்துல அது இல்லாத ஒண்ணு இருக்குவாரு அப்படின்னு சொல்ற மாதிரி இந்த கதானுபவத்தை காட்டிலும் கதானுபவம் ஏன் வித்தியாசப்பட்டது அப்படின்னு கேட்டா இதுல பார்த்தியா வித்தியாசம் இருக்கு, தியானத்துல வித்தியாசம் இருக்கு சொல்லும்படியாக ஆகும். ஏன் அப்படி சொல்லலாம், என்ன நியமம் அப்படின்னு கேட்டால் சகாசக்தி ஸ்வகதேன விசேஷேன பிரதிவிஷயம் பிருதக் பிருதக் அவகாசேத அதே அனுபவம் ஒரு விஷயத்தை நீங்க அனுபவப்படுறது அந்த அனுபவத்திலேயே ஏதோ ஒரு வித்தியாசமான தர்மங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லும்படியாக ஆகும். இது அப்பிரமாணிக்கம். ஏன்னா நமக்கு விஷயத்தை தான் வித்தியாசப்பட்டு சொல்றோமே தவிர அனுபவத்துல வித்தியாசம் இல்லை. இது பஸ்தி இருக்கலாம். போவோம் தர்ப்ப அனுபவானுகதஞ்ச ஓர்வதற்கு அனுபவத்தையும் அபரம் இன்னொன்னு பார்த்தோம். அந்த ரெண்டு கருத்தையும் வித்தியாசப்படுத்தி சொன்னாலும் ரெண்டுக்கும் பொதுவான கடத்தம்ங்கிற ஒரு தன்மை தர்மம் இருக்குங்கிறது நம்ம ஒத்துக்கிறோம். இந்த கடம் வேற அந்த கடம் வேற, ஆனா கடத்தங்கிறது இருக்கு அனுமதி. இதைத்தான் அனுபவத்தில் ஒண்ணு பலவில இருக்கக்கூடிய ஒன்ன அனுகத்தம் சொல்லணும். ஒண்ணு அநேகத்துல இருக்குமானால் அநேக அனுகதம் அப்படின்னு சொல்றது. தனித்தனியா இருக்கிறதுனா இல்லை. ஒரு கடத்துல இருக்கக்கூடிய ரூபம் இன்னொரு கடத்துல இருக்கா, அதனால ரூபம் அதுல வேற ஒரு ரூபம் இருக்கு. அப்ப இந்த ரூபம் எல்லா இடத்துலயும் இருக்குன்னு சொல்லக்கூடாது. ஒரு இடத்துல ஒரு ரூபம் தான். ஆனா கடத்தும் அப்படிங்கிறது எல்லா இடத்திலையும் அனுகதமாக இருக்கு. கோஷங்கிறது எல்லா நாட்டிலையும் அனுகதமா இருக்கு. அப்ப அந்த விதமான இந்த அனுபவத்துல எல்லா அனுபவத்திலும் அனுபவத்துவம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு அப்படின்னு சொல்ல வேண்டியது. அனுபவம் வெவ்வேறு அப்படின்னு சொல்லிட்டோம்னா அனுபவத்துங்கிறது எல்லா அனுபவத்திலும் அனுகதமாக இருக்குன்னு சொல்லும்படியாகும். சர்வானுபவ அனுகதங்க கோத்வத்து சர்வகோவிலையும் அனுகதமா இருக்கக்கூடிய கோத்வத்தை போல அனுபவத்தும் அபரம் ஈக்குவேதா. ஆனா அது தெரியல. நீலானுபவ சீதானுபவ இது விஷய விசேஷ பராமர்ச ஸ்வகதோ விசேஷா லட்சது. இங்க நாங்க என்ன பார்க்கணும்னா
இந்த கட்டத்தில் கட்டம்னு தெரியும், அந்த கட்டம் கட்டம், இன்னொன்னு அதுவும் கட்டம். ஆக கட்டம்னு எல்லாத்தையும் நீங்க சொல்றது. இப்படி சொல்லணும்னு அவசியம் இல்லை. இது வெள்ளை கட்டம், இது கருப்பு கட்டம், இது அந்த கடலை கட்டம், இந்த கட்டம் அப்படின்னு சொல்லணும். இல்லை, கடம்னு சொல்லலாம். அந்த மாதிரி அனுபவம்னு உங்களுக்கு பிரதிநிதி இருக்கா? வெறும் எனக்கு ஒரு அனுபவம் வந்தது, ஒரு அனுபவம் வந்ததுன்னு சொல்றதுக்கு என்ன அனுபவம் வந்தது, என்ன அனுபவம்னு கேட்கிறோம்னா என்ன, நீங்க என்ன சொல்றது? அனுபவத்துல உள்ள விசேஷத்தை சொல்ல மாட்டாரு, அனுபவத்தினுடைய விஷயத்துக்கு இல்லையா? என்கிட்ட ஒரு மாடு இருக்கு, ஓகேயா? என்ன மாடுன்னா அந்த மாட்டுல உள்ள விசேஷத்தை தான் சொல்லணும். அந்த மாதிரி அனுபவத்துல உள்ள விசேஷத்தை நீங்க சொல்ல மாட்டே. என்ன அனுபவம் வந்தது அப்படின்னு கேட்டால் அந்த அனுபவத்துக்கு எது விஷயமோ அதை எடுத்து. அப்படின்னா ஏன் அப்படி சொல்ல முடியாது கேட்டா, அனுபவத்துல விசேஷம் இல்லை, சொல்றது உங்களுக்கு தெரியாது. அனுபவத்துல ஒன்றும் வித்தியாசம் இல்லை, அதனுடைய விஷயம் வித்தியாசப்படுறது. அதை வச்சுதான் இது நீங்க அனுபவத்தை, இந்த கதானுபவம், கதானுபவம், நீலானுபவம், தீரானுபவம் அப்படின்னு பிரித்து கொண்டிருக்கிறத தனியா அனுபவத்தை பிரிக்க முடியாது. ஆனா கடம் அப்படி இல்லை. கடத்தம் ஒன்றது இருந்ததுன்னா உங்களுக்கு அதுல உள்ள விசேஷம் தெரிஞ்சுக்கோ இல்லை, இது வேற இது வேற ரெண்டு அனுபவம் இருக்கா இல்லையா? விஷய விசேஷ பராமர்த்த சூன்யா, விஷயத்தை குறிப்பிடாமல், விஷய படம் படம் அப்படின்னு அனுபவ விஷயத்தை குறிப்பிடாமல் அந்த அனுபவத்தில் ஸ்வகதோ விசேஷா, அதுவே ஒரு விசேஷம் எங்கேயாவது தெரியட்டா? இல்லவே இல்லை. அனுபவத்தில் விஷயம் தெரியும், விசேஷமே தெரியும். நலட்சியது நக நீலானுபவா பீதானுபவா இது விஷய விசேஷ பராமர்த்த சூன்ய ஸ்வகதோ விசேஷா லட்சியது. அப்ப அனுபவத்தை இந்த அனுபவம் வேறு அந்த அனுபவம் வேறு அப்படின்னு சொல்றதுக்கு அனுபவத்துல ஒரு விசேஷம் இல்லைன்னு சொன்னா அது எப்படி வேறுன்னு சொல்ல முடியும்? சொல்ல முடியாது. சரி, இப்போ ஒருத்தன் கேட்கறான், உனக்கு விசேஷம் தெரியலையேன்னு சொல்றீங்க. விசேஷம் இருக்குங்கிறது நான் ஒரு பிரமாணம் தான். இந்த அனுபவத்துக்கும் அந்த அனுபவத்துக்கும் அனுபவத்திலேயே விசேஷம் காண்கிறான். நான் விஷயத்துல விசேஷம் காண்க போறதில்லை. அது இருக்கு, அது இருக்கவே இருக்கு. அனுபவத்திலேயே இருக்கிற மாதிரி ஒரு விசேஷம் சொல்றேன், கட்டத்திலேயே இருக்கிற விசேஷம் மாதிரி இங்கேயும் ஒரு சொல்றேன். என்ன சொல்றேன்னா, நம்ம அவிநஷ்டேன விசேஷம் சித்ததி வந்து இது வேற அந்த அனுபவம் போயிடுச்சு. இந்த அனுபவம் இப்ப இருக்கு. அப்போ அந்த அனுபவம் வினஷ்டம், இந்த அனுபவம் சத்தமாகும். அப்ப வினஷ்டம் அவிநஷ்டம், வினஷ்டத்துவம் அவிநஷ்டத்துவம், இது அனுபவத்தில் உள்ள வினஷ்டம். அப்ப என்னாச்சு? அனுபவம் தன்னிடத்தில் உள்ள விசேஷத்தை கொண்டு வித்தியாசப்படுறதுன்னு சொல்லலாம். ஒரு அனுபவம் வென்று தோல்வியோன்னா வினஷ்டம். இப்ப இன்னொரு இப்பதான் வந்துச்சு அப்படின்னு சொன்னா அது இருக்கும். அப்போ இல்லாதது இருக்கிறது, வினாசத்தை அடைஞ்சது இருக்கிறது, ஆகாமின்னா வரப்படுது அப்படின்னு சொல்லிட்டு இது அந்த அனுபவத்திலேயே தியானத்திலேயே இருக்கக்கூடிய ஒரு கண்ணுதான் ஒரு விசேஷம் தானே, கடவுள் இருக்கிற கண்ணனை போல அப்படின்னு கேட்டான். இப்ப என்னன்னா அனுபவத்திலேயே விசேஷம் கொண்டு கொடுத்தாரு. இதற்கு வேற சொல்லலாமே, இது வினஷ்ட அவிநஷ்டதா சித்து. அனுபவம் நாட்டத்தை அடைந்தது அப்படிங்கிறது சித்தம். ஆனால் நீங்க சொன்ன விசேஷம் அந்த அனுபவத்தில் இருக்கும் விசேஷம்னு நான் ஒத்துக்க முடியும். ஆனா அனுபவம் விநாசத்தை அடைந்ததுன்றது யாரு பார்த்தாரு? என்னன்னா பார்க்கலாம், ஒரு கட்டம் உடம்புது இன்னும் சொன்னா ஓ கட்டம் இருந்தது உடம்பு வச்சு விநாசத்தை அடைந்தது. இந்த மாதிரி அனுபவம் போயிட்டு வந்தது, போயிட்டு இந்த அனுபவம் உடம்புகிறது அது சொல்ல முடியுமா? விநாசத்தை அடைஞ்சிருக்கேன் இந்த மாசம் தெரியாது, அனுபவம் தான் தெரியாது. அனுபவம் வந்ததுங்கிறது ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக அந்த அனுபவம் விநாசத்தை அடைஞ்சதுன்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நாம ஏற்கனவே பார்த்த மனசால எது நாம நினைச்சு பார்க்கிறோங்கிறதுக்காக அந்த மனசல் இப்ப இல்லை அப்படின்னு சொல்லலாம். அப்படி ஒரு நியமம் கிடையாது. ஒரு விஷயத்தை நாம படித்து பார்க்கிறோம்ங்கிறதுக்காக அந்த விஷயம் விநாசத்தை அடைஞ்சதுன்னு சொல்றது தப்பு. அப்படி அனுபவம் வந்ததுங்கிறது நமக்கு ஞாபகம் வருதுங்கிறதுக்காக அந்த அனுபவம் விநாசத்தை அடைந்து விட்டது அப்படின்னு நீங்க சொல்றது அது யுக்திக்கு சரியாகல. அதனால என்ன ஆகும்? அனுபவத்துல வினஷ்டத்துவம் அவிநஷ்டத்துவங்கிற இந்த விசேஷம் இன்னும் சித்தமாகல. நீங்க அதுக்கு பிரமாணம் விடும். அது நஷ்டமாச்சுங்கிறது எதாவது சொல்றேன் ஏற்கனவே அந்த அனுபவம் இல்லையா? எது வினஷ்ட சித்து, எது வினஷ்ட அவிநஷ்டதா சித்து, அதுவே இன்னும் சித்தம் இல்லை. ஒரு அனுபவம் வினஷ்டம், இன்னொன்னா அவிநஷ்டம்ங்கிறது இன்னும் சாதிக்க வேண்டிய விஷயமா இருக்கு, சித்தமா இருக்கு.
அது எப்ப சித்திக்கும்? தாக்க ஜன்யசதி, அந்த அனுபவத்துக்கு உற்பத்தி இருக்குண்டால் அப்போ உற்பத்தி ஆகக்கூடிய வரைக்கு ரொம்ப நாள் நிற்காது. அதுக்கு நான் ஜாதகத்தை துவோ மிருத்திகோ அப்படின்னு சொல்லி அது உடனே அழிவு. அப்ப அனுபவத்துக்கு உற்பத்தி முதல்ல இருக்கா இல்லையா? அதாவது உற்பத்தி இருக்குன்னு சொன்னால் அதை வச்சுட்டு அதுக்கு விநாசம் உண்டு அப்படிங்கிறத நாம சாதிக்கலாம். ஆனால் அது எப்ப சித்திக்கும்? சத்யாந்த சித்தாயாம் ஜன்யத்துவம் ஜன்யத்துவத்தை வினஸ்ததா, விநாசம் அடைஞ்சிருக்கு அப்படிங்கிற சித்தாதான் சித்தம் ஆனாதான் ஜன்யங்கிறது சித்தமா. முன்னாடி இல்லை இப்ப பிறந்தது அப்படிங்கிறத நமக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு அது ஜன்யம் அப்பதான் தெரிஞ்ச முடியும். அது இல்லைங்கிறத எப்படி தீர்மானம் இல்லையா? அது இல்லாம இப்ப தெரிகிறதா, முன்னாடி இல்லாமல் இப்போது தெரிகிறதா, இல்ல இப்போது மாத்திரம் தெரியறதுனால முன்னாடி இல்லைங்கிறத தெரிகிறதா? எப்படி சொல்லுங்க? ஒரு வகையில நான் இப்பதான் பார்க்கணும், அதுக்காக இப்பதான் இல்லைன்னு நான் சொல்ல முடியுமா? இப்பதான் பார்க்கறேங்கிறது வாங்கலாம், அதுக்காக அந்த வஸ்து ஏற்கனவே இல்லை, இப்பதான் நான் பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிக்கலாம் சிறந்த இருக்கு. ஆக முன்னாடி இல்லைன்னு தீர்மானம் பண்ணினா இப்பதான் உண்டானதுன்னு சொல்லலாம். இப்பதான் உண்டானதுங்கிறது சித்தமா இருக்குன்றால் இப்பதான் உண்டாயிருக்கு, அதாவது முன்னாடி இல்லை. ஏன் இந்த வருஷம் முன்னாடி இல்லை? இப்பதான் பிறகு அதான் முன்னாடி இல்லை. இது இப்பதான் பிறகு எப்படி சொல்லாது? முன்னாடி இல்லையே, இப்பதான் வந்து இப்பதான் அந்நியா பார்த்து ஜன்யத்து சத்யாந்த சித்தாயாம் ஜன்யத்தம் இது பரஸ்பராயத்த சிகிச்சையில ஏகமதி நசித்து இந்த அந்யோன்யாசம் இது அந்யோன்யாசை மாதிரி. அதனால இது ஒண்ணுமே சித்திக்காது, ஜன்யத்தையும் சித்திக்காது, விநாசமும் சித்திக்காது. அது சைதன்யம் நான் சொல்றவனுக்கு நம்ம ரீதியில அது விருத்திஞானம் தான். கடைசியில எது உண்டாகிறதுங்கிறது இன்னும் தீர்மானம் இல்லை, பார்த்தோம். அது உண்மையில அப்படிதான் சித்தாந்த ரீதியில. இப்ப நம்ம வாதம் பண்ணிட்டு இருக்கிற காலத்துல நான் சொல்ற மாதிரி விருத்திஞானங்கள்லாம் சொல்ல மாட்டான் இல்லையா? ஞானமும் ஒண்ணு உண்டாகிறது, அதுதான் சைதன்யம், அதான் அனுபவம்னு சொல்றான் எதிராளிகள். இப்படி இருக்கும்போது நான் என்னுடைய பாஷையில அவனை பேச முடியாது. விருத்திஞானம் அது விருத்திஞானம் சொன்னா அப்படிலாம் இல்லை, அதுதான் என்னுடைய நிஜமான ஞானம்னு சொல்லுவான். அப்ப நான் என்ன கேட்கிறேன், அந்த ஞானத்துக்கு உற்பத்தி விநாசம் உனக்கு எப்படி தெரியுது? எப்ப பார்க்க நமக்கு தெரியற விஷயம் இல்லை. ஏன் எப்படி தெரியுதுன்னா அது அனுமானம் சொன்னா அனுமானம் வெளியிட்டு வரல. அப்ப என்ன ஆச்சு? அதனால உற்பத்தியோ விநாசமோ இதுவே சித்தம் ஆகாத பட்சத்தில் விநாசமடைந்தது விநாசம் அடையாதுங்கிற வித்தியாசத்தை நீங்க அனுபவத்துல காண்பிக்க முடியாது. விருத்தியில காண்பிக்கிறது அப்புறம் நம்ம சைத்தன்ய ஆத்மாதான் அது நிச்சயமான சைத்தன்யத்தை சொல்லி சித்தம் ஆத்மத்துக்காக. அப்போ இது பிரமாணத்தால உண்டாவது எதுன்னு ஒரு கேள்வி. பிரமாணத்துக்கு வேலை என்ன? இந்த ஆத்ம சைத்தன்யத்தை பிரதிபலிக்க வைக்கக்கூடிய ஒரு விருத்திய ஒழுங்குதான் பிரமாணத்தினுடைய வெற்றி அப்படின்னு சித்தாந்தத்தில் வரும். அது வரையும் இது ஒரு குழப்பமான பேசுகிறது, இருக்க முடியாது. ஏன்னா அதிகாரிக்கா அனுபவத்தோ நல்காக்கியதே இது பிரசித்தம் சேதாதித்தே. சில பேர் என்ன சொன்னா, இந்த அனுபவத்துல வித்தியாசம் தெரியலேங்கிறது அது காரணம் என்னன்னா ரொம்ப சுருக்கமா இருக்கும். ரெண்டு மனுஷன் தனித்தனியா இருக்கான், பார்த்துட்டு ஒரே மாதிரி இருக்கான். அப்ப நாம பார்த்தோம்னா சத்துனா அவன்தான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்றோம். ஆக இது வேறும் அது வேறும் தெரியல. ஏன்? ரொம்ப சுருக்கமாக இருக்கிற காரணத்தினால. அதே மாதிரி அனுபவம், இந்த முதல்ல வந்த அனுபவம் மறுபடியும் இன்னும் அப்புறம் வந்த அனுபவம் ரொம்ப கடினமாக இருக்கிற காரணத்தினாலே சின்னமாக தெரியவில்லை அப்படின்னு சின்னமாக இருந்தும் சின்னமாக தெரியவில்லை அப்படின்னு ஆகிடும். இது தப்பு. முதல்ல வேத சித்தமாகட்டும், அதுக்கப்புறம் இந்த கருத்திப்போம். வேதமும் இல்லையே அதனால பின்னமா தெரியலேன்னு சொல்றதா, இல்ல வேதம் இருக்கு சாதிச்சதுனால வேதமாக தெரியலேன்னு சொல்றதா, இதை எப்படி நீ தீர்மானம் பண்ணுங்க? அதனால வேதம் சித்தம்னு வச்சிருந்தோம்னா அப்படி ஒன்று தெரியாம போச்சுன்னா ரொம்ப சாதிச்சம் அதான் தெரியாம போச்சுன்னு சொல்லலாம். அதுவே சித்தமாக்கு அதுக்குள்ளே அதிகாரத்தை கேட்டுட்டு அதிகாரிக்க அனுபவத்தேதோ நல்காக்கியதே இது பிரசித்தம் வேத அபித்தே வேதம் சித்தம் ஆகிவிட்டது. மகிழ்ச்சி பிரகாசத்தை ஸ்வகதோ வேதோ ந பிரகாசத்தே இது யுக்தி மற்ற இது வேற. இந்த வேதத்துல இவ்வளவு சிந்தாட்டம் இருக்கு. நான் கேட்டா எப்படி தெரியுதுன்னு கேட்டா விதை சொல்ல தெரியாம போனதுக்கு என்ன காரணம் தெரியுமோ? தெரியலேங்கிறதுதான் காரணம்.
அஜ்ஞானம் தான் காரணம். இப்ப சைதன்யத்தில் நிஜமாகவே ஒரு ஸ்வதமான விசேஷம் இருந்தது, வேதம் இருந்ததுன்னு சொன்னா அது தானே பிரகாசிக்கக்கூடிய ஒரு வானத்தினால அந்த வேதம் பிரகாசிக்காம இருக்கவே முடியாது. தன்னுடைய சத்தையானது எப்படி பிரகாசிக்கிறதோ அனுபவம் வந்தால் அது தான் இருக்கிறத காண்பித்து விடுறது. ஏன் அது வேற எதையும் அமைதிக்கல. அதே போல தன்னுடைய வேதத்தையும் அது அவசியம் காண்பித்து விடுது. அப்படி இருக்கிற வேதம் எப்படி தெரிகிறதுங்கிற கேள்விக்கு கட்டளை வேண்டியவருமே இல்லை, அதான் தெரியல அப்படின்னு. அது தெரியாததுனால பிரகதோ பேதா சிப்பிரகாசத்து நப்பிரகாசத்து பிரகடமான பேதம் இல்லே சொல்லி தீர்மானம் இருந்தா பிரகாசிக்கணும். கட்டணம் விடாதான் நான் கேட்கிற கேள்விக்கு. அதனால சிப்பிரகாசத்து பிரகதோ பேதா, அதாவது வேதம் இருந்தும் நப்பிரகாசது, தன்னிடத்தில் வேதம் இருக்கு ஆனால் அதை பிரகாசிக்கிறது அப்படின்னு சொல்றது யுக்திமது, இது யுக்தி இல்லாத வார்த்தை. ஏன்னா தது அப்பிரகாசனா சாதிக்க நிபந்தனோ சமஸ்தா, வேதம் இருக்கு ஆனா பிரகாசிக்கலே, அது எப்படி அபேதம் தெரியுது சாதிக்க ஆத்மிகமா அப்படின்னு சொல்றதுக்கு அவகாசம் இப்ப இல்லாம யதா ஜீவஸ்ய ஸ்வயஞ்சோதிஷோபி ஸ்வரூபமேவ தத்பிரம்மரூபத்வம் ந பிரகாசதே தத்வஸ்யா இது யுக்தம். அவனை விடல. இந்த நவாச்சரித்தன வேதம் அந்த அனுபவத்துல இருந்தால் நானும் ஏன் பிரகாசிக்கல அப்படின்னு கேட்க. நான் அவனுக்கு திருப்பி ஒரு கேள்வி கேட்க, ஜீவன் பிரம்மஸ்வரூபம் தான் ஏன் தெரியல? தானே பிரகாசிக்கக்கூடிய வசதி தான் சைத்தன்யம் தான் ஜீவன். அப்ப ஜீவன் தன்னுடைய ஸ்வரூபம் பிரம்மத்துவத்தை ஏன் தெரிஞ்சுக்கல? தாம் பிரம்மாத்மே ஏன் அவனுக்கு தெரியல? சொப்பிரகாசம் அது தானா பிரகாசிக்கக்கூடியது, தானே தான், வேற இன்னும் இல்லை. அப்படி இருக்கும்போது பிரகாசிக்காம போறது எப்படி? அதே மாதிரிதான் வேதம் இருந்தும் அனுபவத்துல அது தெரியல சொல்லலாம். சும்மா ஒரு பிரதிபதி. யதா ஜீவஸ்ய ஸ்வயஞ்சோதிஷோபி ஸ்வரூபமேவ பிரம்மரூபத்தம், பிரம்மரூபத்தம் புரிதா வரக்கூடிய ஒன்றும் இல்லை. இவனுடைய ஸ்வரூபம் இருந்தே இருக்கு, அது நப்பிரகாசத்து அப்படின்னு எல்லாரும் சொல்றான். சதுர்த்தியா நயுக்தம். இந்த மாதிரி என்ன பார்த்து கேள்வி கேட்டு மறக்காது. நான் தெரியல, ஏன் அது தெரியலங்கிறது அஜ்ஞானத்தை காரணமா காண்பிச்சிருக்கு. அஜ்ஞானம் ஆதரூபமாக ஒன்றை விட்டு அது தெரிய விடாம பண்றதுக்கு ஏற்பாடு பண்ணுவாங்க. இப்ப நீங்க அனுபவத்தில் இருக்கக்கூடிய வேதம் தெரியாம பண்றதுக்கு என்ன காரணம்? அதீதம் பெற்ற அப்பிரகாசமே பிரமாணம். ஜீவன் பிரம்மஸ்வரூபம் அப்படிங்கிறது உண்மையாக இருந்தாலும் கூட அது ஏன் தெரியலன்னு கேட்டா அஜ்ஞானம் தான் அதுக்கு காரணம் வரத்துக்கு பிரமாணம் சொல்லியிருக்கு. அனுமானம் அர்த்தாபத்தி ஆகமம் இப்படி எல்லாமே சொல்லியது. இவ தன்னாட்சி அனுபவத்தில் வேதம் இருக்குங்கிறது நீங்க ஒரு பிரமாணம் காண்பீங்க. பிரமாணத்தினால அனுபவம் இன்னும் அதிகமா இருக்குன்னு சொன்னா அப்புறம் அதே மாதிரி சொல்லிடலாம். அதுக்கு பிரமாணம் இல்லை. இவ தன்னா அனுமானம் சொல்றது பிரமாணம் தானே. அனுமான பிரமாணத்தினால அனுபவம் என்னன்னு தெரியும். கதானுபவம் இது ரெண்டும் பரஸ்பரம் சின்னம். வெவ்வேறு காரணங்களினாலே உண்டாகக்கூடியதாக இருப்பதனாலே சொல்லாமா, வெவ்வேறு காரணத்தால உண்டானதாக இருக்கக்கூடிய வஸ்துக்கள் வெவ்வேறாக இருக்கு. ஏன்? அதனால கதானுபவத்துக்கு கடத்தோட சுத்தம் இதற்கம் இதெல்லாம் தேவைப்படுறது, பதானுபவத்துக்கு வேற சாமகிரி தேவைப்படுறது. ஆக பின்னமான சாமகிரி காரணங்களினாலே உண்டாகக்கூடியதாக இருக்கு கதானுபவமும் பதானுபவம். ஆகையாலே இது வேறு அது வேறு அப்படின்னு அனுமானம் பண்ணிக்கலாமோ? இதுதான் சாமானியத்தோடு அனுமானம் சொல்றது. சாமானியத்தோடு அனுமானம்னா அனுமானம் பண்றது இருக்கு, அதை 3 நிமிஷம் பிடிச்சிருக்கா நியாயசாஸ்திரத்துல சுலபமா சொன்னா இப்படி பண்ணிக்கலாம். அதாவது காரியத்தை வச்சு காரணத்தை அனுமானம் பண்றது, காரணமாக காரியத்தினால காரணத்தை அனுமானம் பண்ணிக்கிறது. சிலத்துல காரணத்தை பார்த்து காரியத்தை அனுமானம் பண்ணிக்கிறது. காரியக்கார காரணம் இல்லை ஆனா இது இருந்தா இருக்கு அப்படின்னு அனுமானம் பண்றது. இது உதாரணம் சொல்றது, புகையை வச்சு அதுவும் அனுமானம் பண்றோம். புகைங்கிறது காரியம், புகை வரத்துக்கு காரணமானது அக்னி. ஏன் அது இருந்தாதான் புகை வரும். ஆக அந்த அக்னிரூபமான காரணத்தை காரியமான தூமத்தை வச்சு அனுமானம் பண்ணணும்னா இந்த அனுமானத்துக்கு பேசவது அப்படின்னு சரியா. காரியத்தினால அனுமானம் வரும். அல்லது பூர்வத்துக்கு 2-3 வியாக்கியானம் இருக்கு. பூர்வம் பேசவத்து சாமானியத்தோடு காரணமோட அதாவது காரியகார அபாவத்தை வச்சு காரியத்தை வச்சு அனுமானம் பண்றது. மேகம் ரொம்ப இருக்குன்னு வருது,
ஆட்சி மழை பெய்யப்படுதுன்னு அனுமானம் பண்ணலாம். அப்ப என்னாச்சு, அது காரணத்தை பார்த்து மேற்கொண்டு வரப்படுறது அனுமானம் பண்ணிக்கலாம். காரணத்தை அனுமானம் பண்ணலாம். அது தெரியும். மூணாவது, ஆகாசத்தை அந்த கிருத்திகா நட்சத்திரம் உதயம் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னா ரோஹிணி நட்சத்திரம் அடுத்தபடியா உதயம் ஆக போகுது அப்படின்னு அனுமானம். கிருத்திகா நட்சத்திரம் உங்களுக்கு தெரியுதுன்னு சொன்னா அடுத்தபடியா உதயம் வரும். ரோஹிணி நட்சத்திரம் தான் உதயம். ஆனால் கிருத்திகா நட்சத்திரம் ஒதுக்கிறதுக்கும் ரோஹிணி நட்சத்திரம் ஒதுக்கிறதுக்கும் ஒன்றும் காரியகாரம் கலந்துது. இது ஒன்றும் வரப்படம் இருக்காது. காரணம் கிருத்திகாரமாக கிடையாது. இதுவும் அவ்வளவுதான். அப்ப இந்த இடத்துல காரியகார பாவம் இல்லாத இடத்துல நம்ம அந்த அனுமானத்துக்கு சாமானிய தோஷத்துக்கு அனுமானம் அப்படின்னு சொல்றது வருது. இது எதுக்காக சொல்றோம்னா, காரியகாரண பாவம் இருக்கிற இடத்துல நமக்கு நல்ல ஒரு யுக்தி கிடைக்கும், ஒரு தர்க்கம். ஏன் இப்படி இருக்கணும் அப்படின்னு கேள்வி கேட்டீங்கன்னா உடனே நாங்க தர்க்கத்தை எடுக்கணும். இப்படி இல்லாத கிடையாது அப்படின்னு ரூபம் இருக்கணும், பேச அதுவும் இருக்கணும் சொல்லலாம், அதுவும் இல்லாமலே ரூபம் இருக்கணும் அப்படின்னு கேட்டாக்கா காரியகாரண பாவமும் இல்லாத போயிடும், காரணம் இல்லாத காரியம் வருமா? அதனால அப்படிங்கிற காரணம் இல்லாமலே ரூபம் வரும்னு சொன்னா அப்ப அதுவும் காரணமே இல்லைன்னா அப்படின்னு ஆபத்து தர்க்கம் சொன்னோம்னா கேட்கணும். ஆனா சாமானியத்தோடு தரத்துல அப்படி ஒரு காரியகாரண காலம் தர்க்கமாக சொல்ல முடியாது. கிருத்திகா நட்சத்திரம் இருக்குதுன்னா அவசரம் ஒன்றும் நட்சத்திரம் இருக்கலாம் அப்பா என்ன நியமம் அப்படின்னு கேட்டா அப்படிதான் நியமம் அப்படின்னு சொல்லணும் சொல்ற ஏங்கிறது நீங்க கேள்வி பதில் சாமானியத்தோடு இது ஒரு நியமம் சரியா இருக்கலாம், நான் தப்பாதான் இருக்கணும்னு நான் சொல்ல வரல. ஆனா அதுக்கு ஒரு பிரபலமான இன்னொரு யுக்திக்கு விரோதமாக அது இருந்தால் சாமானியத்தோடு இருந்தது அது தியாஜ்யமாகும், அதை எடுத்துக்க முடியாது, பிரமாணமாக எடுத்துக்க முடியாது. நது சாமானியத்தோடு இருத்தம் அனுபவ விரோதே யுக்தி விரோதேக்கு சமர்ப்பித்து நீங்க இந்த அனுபவம் வேறு அந்த அனுபவம் வேறுங்கிறது என்ன பிரமாணம் காண்பிக்கிறேன்னு சொன்னா அதுக்கு வேற காரணம் இதுக்கு வேற காரணம்னு சொல்ற. இந்த காரணம் சின்ன சின்ன காரணங்கள்னால உண்டானது அப்படின்னு சொல்றப்ப இந்த பேதங்கிறத சாத்தியத்துக்கும் சின்ன சின்ன காரணங்களால உண்டானதுன்னு இந்த கேட்டுவுக்கும் ஒரு காரியகாரணமாக அமைது. கண்ணியமற்ற இருக்கிறாங்க இந்த காரியகாரணமாகும். அதனால இதை சாமானியத்தோடு ஸ்தானமானம் அப்படி அதுல சேர்த்துக்க வேண்டியது. அதுல சேர்த்துட்டா அனுபவம் சின்னம் இல்லைங்கிறது எனக்கு அனுபவ பிரமாணம் நான் காண்பிச்சேன். அது சின்னமாகறதுக்கு பிரகடமான விசேஷம் தெரியல அப்படின்னு யுக்தி வர காண்பிச்சேன். இப்ப அனுபவத்துக்கும் யுக்திக்கும் இருக்குமா இருக்கும்போது வேதத்தை சாதிக்கிறதுல நீ சொன்ன சாமானியத்தோடு ஸ்தானமானம் எப்படி பிரமாணமாக எடுத்துக்க முடியும்? இது விரோதம் இல்லையா தாராளமா எடுத்துக்கும். யுக்தி விரோதே நகி சாமானியத்தோடு அனுபவ விரோதே யுக்தி விரோதே சமர்ப்பித்த கருத்திலே அனுபவ யுக்தி. நான் அனுபவத்துல பேதம் இல்லைங்கிறதுக்கு அனுபவமும் காண்பிக்க யுக்தியும் தான் தஸ்மா. அதனால வேற வழி இல்லை, இப்படிதான் சொல்லணும். சிஸ்வபாவ தேவ ஆத்மா, ஆத்மாதான் சைதன்ய ஸ்வரூபம். சிஸ்வபாவான சைதன்ய ஸ்வரூபம் அது என்ன ஆனது? தேனதேன பிரமேயதேன உபதீயமாக அனுபவாபுதானியதே. ஞானஸ்வரூபங்கிறது ஆத்மாதான். அந்த ஞானஸ்வரூபத்துக்கு உபாதியாக பிரமேயம் வந்து சேர்ந்துகிறான். விஷயம் விஷயத்தோடு சேரும்போது அந்த சைத்தன்யமே விஷய ஞானம் விஷயானுபவங்கிற பேரை அடைகிறது. சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்மாங்கிறது தியானங்கிறது பிரம்மந்தான். ஆனா அந்த தியானம் கடஜானமா படஜானமானது பிரம்மன்னு சொன்னது. அந்த தியானம் கடஜானமா படஜானமா என்ன தியானம் கேட்க முடியாது, ஏன்னா விஷய சம்பந்தம் இல்லாது. ஆனா அதே தியானத்துக்கு விஷயத்தோடு எப்ப சம்பந்தம் ஏற்படுமோ அப்ப அதுக்கு கட ஞானம். கடத்தோடு சம்பந்தம் வந்தா கடஜானம் பேரு, படத்தோடு சம்பந்தம் வந்தா கடஜானம் பேரு. இது பேரு. இந்த சம்பந்தம் எங்கேருந்து வரும்னு கேட்டா அதுதான் பிரமாண வியாபாரம் விருத்தியாகும். அசங்கமான ஆத்மஸ்வரூபத்தில் ஒரே சம்பந்தம் எங்கேருந்து வந்தது எப்படி வரும்னு கேட்டா இந்த பிரக்கிரியை வந்துடும். பிரமாண வியாபாரத்தினால அந்த விருத்தின்னு ஒண்ணு உண்டாகும். அந்த விருத்தியோட சேர்ந்ததுனால விஷயத்தோட சம்பந்தம் ஏற்பட்டு அப்ப அந்த ஞானத்துக்கு ஒரே ஞானமான விவகாரம். ஆக என்னாச்சு, சைதன்யத்துல ஒன்றும் வித்தியாசம் இல்லை. இந்த சைதன்யத்துக்கு விடயத்தோடு சம்பந்தத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அந்த விருத்தியில வித்தியாசம் இருக்கு, விஷயத்துல வித்தியாசம். சைதன்யத்துல சுகமான பேரம் ஒன்றும் கிடையாது, ஒரே ஒரு சைதன்யம் தான் சிக்மா. அது ஆமா ஆமா அதுதான். அதை நீங்க இப்போ கடானுபவம்னு சொல்லிட்டு வெறும் அனுபவம் இல்லை, அது கடா அனுபவம்
பதானுபவம்ங்கிறது விற்பியோடு சேர்ந்த செயல் அப்படிங்கிறத வந்து முடியும். தஸ்மாத் சித்பகாவைவ ஆத்மா தேன தேன பிரவேகத்தேன உபதீயமானா அந்தந்த உபாதியோடு சேர்ந்து அப்படின்னு அர்த்தம். அனுபவம் அபிமானியம்னா பேருல அனுபவம், அந்த பதானுபவங்கிற பேரை அடைகிறது. அந்த பேர் வந்து சேர்றதா அபிமானியம் லபத்தே அவிபக்திதோபாதி ஆத்மா விபக்தி. அந்த உபாதிய விபக்தி இல்லாம சொன்னோம்னா அப்ப என்ன ஆகும்? ஆத்மானு அர்த்தம். அனுபவம் தான் ஆத்மா. இந்த உபாதியை சேர்த்து சொல்லணும்னு நினைச்சா அப்ப கதானுபவம். ஆனா அந்த உபாதி சம்பந்தத்தை விட்டுட்டு அதே சைத்தன்யத்தை சொல்றதா இருந்தா அப்ப ஆத்மானு சொல்றது கதாத்மா பதாத்மான்னு சொல்லுவாங்க இல்லையா? ஆத்மா தான் அது. ஆனா அனுபவங்கிற சப்தத்தை பிரயோகம் பண்ணும்போது கதானுபவா பதானுபவம் உபாதி சம்பந்தத்தை யோசிக்கல. அப்ப அதை என்ன சொல்றது? ஆத்மான்னு என்ன சொல்லிக்கலாம், ஞானம்னு சொல்லிக்கலாம். சத்தியம் ஞானம் அனந்தம் சொல்லிக்கலாம். அது போல இன்னொரு விஷயத்தை சொல்றார். ஆத்மா சொல்லுகிறது அவதீரித வனாபிமான நிமித்த ஏகவிருத்தாவஸ்தானாயிவ விருத்தாக விருத்தாதிபந்தம். இது ஒரு விற்த்தாந்தம். ஒரே வருஷம் வித்தியாசப்பட்ட பெயர்கள்னால எப்படி சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லி விருத்தாக வனம் அப்படின்னு விற்த்தாந்தம். வனம்னா என்ன? நிறைய மரங்கள் ஒரு இடத்துல சேர்ந்துருக்குதான் அதுக்கு வனம்னு பேர். கூட்டம் ஏகதேசத்தாக விருத்தாக வனம். ஒரே இடத்துல ஒரு 100 மரங்கள் சேர்ந்திருக்கு, இது ஒரு காடு, இது ஒரு வனம் அப்படின்னு. வனம்னு சொன்னதுக்காக நான் என்ன இது மரமா இல்லையா, இது ஒரு மரம்னு சொல்லக்கூடாதுன்னு அதுல இருக்கிற ஒவ்வொன்றும் மரம் தான். அது நான் வனம், இது மரம் இல்லை, இது வனம் தான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக நீங்க ஏகதேச சத்தம் அப்படிங்கிற ஒரு உபாதியை கொண்டு பார்த்தீங்கன்னா வனம் அதுவே சொல்லப்படும். ஏகதேச சத்தம் இருக்கதான் இருக்கு. இப்போ நான் அதை யோசிக்கல, நான் ஒரே ஒரு மரத்தை காமிச்சு இது ஒரு மரம் அப்படின்னு சொல்றேன்னு சொன்னா இது சொல்றப்ப ஒருத்தருக்கும் சொல்ல முடியாது. ஏன்னா அந்த உதாரணத்துக்கு சொல்றாரு அதே மரம் தான். ஏற்கனவே எந்த மரம் வனம்னு சொல்றதுக்கு அந்த அர்த்தத்துல சேர்ந்ததோ அதை ஒவ்வொன்றையும் நான் மரம் மரம் சொல்ல முடியும். ஏன் என்ன வித்தியாசம் கேட்டா அந்த ஏகதேச சத்தம் அப்படிங்கிற அர்த்தத்தை நான் மனசுல வச்சுட்டு பேசணும்னா வனம்னு சொல்லுவேன், அதை விட்டுட்டு பேசணும்னா மரம்னு சொல்லுவேன். அவ்வளவுதான் வித்தியாசம். அவதீரித வனாபிமானவித்த ஏகதேசாவஸ்தானா இவ விருத்தாக. அதுக்காக ஏகதேச சத்தம் இல்லைன்னு சொல்லுவாங்க. நாங்க விவசாயம் இல்லை. விருத்தாதிபத்தை இது அற்புதம் பாகம். அதைவ விஷயானுபவ நிமித்த அமிதமாத்மதா அகங்காரே வருது. இவ்வளவு தூரம் யார் சொன்னா தெரியுமா? பூர்வசீகரம் சொன்னதெல்லாம் நல்லா வந்துருக்கு. என்ன சொல்லிட்டா தெரியுமா? எனக்கு ரொம்ப சகாயம் சொன்னதெல்லாம் ரொம்ப ரைட்டு, நான் அப்படியே எழுதுகிறேன். அதைவ விஷயானுபவ நிமித்தா. இந்த விஷயானுபவம் சொல்றோமே அந்த 2 கலந்து இருக்கட்டும். அமிதமாத்மதா அகங்காரா வர்ணியது. அகங்காரங்கிறது அமிதமாத்மதம். இதெல்லாம் சைத்தன்யம். அகம்னு சொல்லக்கூடிய அந்த அகம் இருக்கு, விஷயானுபவம் வரைக்குதான் அகம். நீங்க என்ன பார்க்கலாம், ஐயாயிரம் கூட இந்த விஷயத்தை ஒப்புந்திருக்காங்க. ஆத்மா மானச பிரபஞ்சமா தெரியணும்னா அவாவா ஆத்மா அவாவாளுக்கு மானச பிரபஞ்சம். ஆனா எப்ப தெரியும்னு கேட்டால் அதுல ஏதாவது ஒண்ணு தியானம் இதெல்லாம் வரணும். எப்படி தெரியும் அப்படின்னு கேட்டா அகம் அகங்கானம் அகம் இல்லை இவங்க அகம் அகம் அகம்னு கேட்டு சொல்லுவான். இந்த அகம் சேராம வெறும் ஆத்மா அதாவது தெரியாது. அதனால அவன் என்ன பண்ணான்னா தர்மா தர்மாஸ்திரயா அர்த்தோ விசேஷ குண யோகதா. அர்த்தத்தான பிரதி விசேஷ குணங்களோடு சேர்ந்தனாலே ஆத்மா அகம்னு தெரியுது, இல்லதா தெரியாது. நான் என்ன சொன்னேன், அகம்னு சேர்ந்தது அகம்ங்கிறது சேர்ந்ததுனால தெரியும். விசேஷ குணங்களை சேரும்போது ஏதோ ஒரு விசேஷ குணம் சேருது. அந்தஸ்தனம் விசேஷ குணம் தானே சேருது. அப்ப அந்தஸ்தனம் இருக்கு, அதுதான் அகங்காரம். அதை சேர்த்துதான் நாம ஆத்மாவை அகம்னு சொல்லிக்கிறோம். வாஸ்தவத்துல அகங்கிறது ஆத்மாவே தெரியுது. அது சேர்ந்ததுனால அகங்கிற சப்தம் ஆத்மாவுக்கு கிடைச்சதே தவிர வசுதா அகங்கிறது வேற. இது நாம சொல்றோம். விஷயானுபவ நிமித்தா அமிதமாத்மதா
ஏவம் किन्तु तथापि सुखित्वेति अहमित्युल्लेखस्य இப்ப என்ன கேட்கிறான், நீ சொல்ல விஜயானுபவத்தான வரும்னு சொன்னா நீ சொன்னதை நான் ஒத்துக்கிறேன். ஆனா இந்த அகங்கிறத ஆத்மாவாக சொல்ல முடியாது. அகமோட சேர்ந்த ஆத்மா சொல்றது இதுதான் அகம் அப்படின்னு சொன்னதான சுகத்துல அகமித்துள்ளேகம் அகம்னு ஏன் தெரியல இந்திரனே சொன்னான் பிரஜாபதி கிட்ட. இந்த சுகத்து காலத்துல நான் இருக்கேன் அப்படின்னு அதுக்கு தெரியாது. அது ரொம்ப கரெக்டாக அப்படின்னா தெரியாது. ஏன்னா அது இல்லை, நான் அந்த இல்லை, அதனாலதான் நான் இருக்கேன்னு தெரியாது. பிரதம் நீராசங்கோ சைதன்யஸ்ய நீலரோகா நாசோ அகம் உல்லேகார்த்தா. இதுக்கு எப்படின்னு வருவனே விவரிக்கிறான். அகம்னு நம்ம ஆத்மாவை எதை வச்சு சொல்றோம்னு பார்க்கணும், எந்த உபாதியை கூட்டி சொல்றோம்னு விசாரிக்கிறான். நீலங்கிற விஷயத்தை வச்சு அகம்னு சொல்லலை. நீலானுசங்கோ சைதன்யஸ்ய ஞானத்துக்கு நீலங்கிற விஷயத்தோடு ஒரு அதுசந்தா சம்பந்தம் வந்தது. இதை வந்து நான் அகம்னு சொல்லலை. அப்ப அகம் நீலகான்னு தெரியும். அகம் நீலகான்னு நான் யாரு சொல்றேன், சொல்ல மாட்டேன். நீலபோதா நாசோ அகம் உல்லேகார்த்தா அகமுக்கு ஆத்மா அவகாசம். அது என்ன சொல்லணும், விஷயங்கள் அகம்னு தெரியறது இல்லை. விஷயம் விஷயமாக தான் தெரியுது. ஆனா அந்த விஷயம் வரும்போது ஆத்மாதான் அகம்னு தெரியும். அந்த அகம் இன்னொரு அர்த்தத்தை கேட்கலாம். கேட்க அர்த்தம் விஷயமாத்தான் இருக்கிறதோட கேட்காத அர்த்தம் தான் அகம்னு சொல்லப்படுற ஆத்மா அப்படின்னு பொருள். தப்பு இல்லாம சுகுத்து விஷயான சஞ்சாரத்தால் இதன் ஜானாமி விஷய தன் அனுபவ பராமரித்தோனா மாபூர் அகனுக்கு ஆத்மாத்திர பராமரித்தா விதிமகள் சுகுத்தில விஷயங்கள் எதுவும் இல்லை. விஷயம் எதுவும் இல்லாததுனால இந்த விஷயத்தை பார்க்கிறேன் அந்த விஷயத்தை பார்க்கிறேன்னு விஷயத்தோடு சேர்த்து அந்த ஞானத்தை விவகாரம் பண்ண வேண்டாம். ஆனால் ஆத்மா இருக்கு இல்லையா, அப்ப நானும் மாத்திரம் தெரிவிக்க வேண்டியதான். தெரியல, ஏன் அது தெரியல, நான் அப்படின்னு அகமுக்கு ஆத்மாத்திர பராமரித்தா இது நான் அப்படின்னு ஒரு ஞானம் அந்த சமயத்துல இயங்காது. இதுக்கு மேல இன்னும் பெருசா போறேன் இந்த இடத்துல வச்சு. ஆனா இந்த விசாரம் என்ன முடியல இருந்தாலும் நாங்க இல்லாம